திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றியடைந்தாலும் சட்டசபை தேர்தலில் நிச்சயம் திமுக படுதோல்வியை தழுவும் என்று பேராசிரியர் ராஜநாயகம் தெரிவித்துள்ள கருத்து கணிப்பின் முடிவுகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி மிக மிக மோசமான கொடூரமான ஆட்சியாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மிக மோசமான காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குடித்து பல 100 பேர்கள் உயிரிழந்த சம்பவமும் கள்ளக்குறிச்சியில் நாம் பார்த்தது உண்டு. இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் 7வது முறை நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் நிச்சயம் இதற்கு நேர் எதிராக அதிமுகவும் சரி, தமிழக வெற்றிக் கழகமும் சரி ஒட்டுமொத்தமாக கைகோர்த்து விட்டால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். எப்படி 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை திமுகவிற்கு பேரிடியாக ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதோ, அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அமையும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக மிக மோசமான ஒரு சட்டசபை தேர்தலாக 2026 சட்டசபை தேர்தல் அமையும். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக தற்பொழுது மதுரையில் நாம் பார்த்திருப்போம். மலை மீது இருக்கக்கூடிய கோவில்கள் 144 தடை, இந்த பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம். இதை வைத்து அரசியல் செய்து திமுகவினர்கள் ஆதாயம் தேடுவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் உச்சநீதிமன்றமோ நேர் எதிராக தமிழக அரசை வன்மையாக கண்டித்து தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகத்தான் தீர்ப்புகளையும் வழங்கியுள்ளது. பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் கூறுகையில், ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் கணிப்பின் பொழுது கிட்டத்தட்ட 74% திமுகவின் ஆட்சி வேண்டாவே வேண்டாம் என்றும், சட்டசபை தேர்தலின் பொழுது திமுகவின் ஆட்சி கவிழ வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருப்பதாக கருத்து கணிப்பின் முடிவில் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமேயானால் தமிழகத்தில் இதுவரை அல்லாத ஒரு வெற்றியே அதிமுக அடையும் என்றும், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராகவும் துணை முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்கலாம் என்ற தகவலையும் தற்பொழுது பகிர்ந்துள்ளார். இதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரணடியாகவும் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவோம் என்று பேசி வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது மௌனமாக இருந்து வருகிறார். இந்த கருத்து கணிப்பிற்கு பிறகு இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.